அல் ஹக்கானியா அரபுக் கல்லூரியின் தோற்றமும் வளர்ச்சியும். ஒழுக்கமும் கட்டுக்கோப்பும் மிக்க சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இறை திருப்தியை நாடி இஸ்லாமிய துறைசார் மற்றும் துறைசாரா கற்கைகளை வழங்கும் ஆய்வுத்திறனும் பன்முக ஆளுமையும் உயர் ஆத்மீக பெருமானங்களும் கொண்ட நற்பிரஜைகளை உருவாக்கும் தலை சிறந்த இஸ்லாமிய நிறுவனமாக திகழ வேண்டும் என்ற இலக்குடன் ஆரம்பிக்கப்பட்டதே அல் ஹக்கானியா அரபுக் கல்லூரி. ஆம், 1999 ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை 21 மாணவர்கள் மற்றும் 2 ஒஸ்தாத்மார்களுடன் அல் குர்ஆன் மனன பிரிவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி 1999 ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தஸ்கர மஸ்ஜிதுன் நூர் ஜும்மா பள்ளிவாசலில் ஜும்மா பிரசங்கத்தை அஷேக் அப்துல் ஹாலிக் தேவ்பந்தி அவர்கள் நடாத்த, அதைத் தொடர்ந்து அல் ஹக்கானியா அரபு கல்லூரியின் உத்தியோகபூர்வ அங்குரார்ப்பண நிகழ்வு கல்லூரியின் நிர்வாகத் தலைவர் மர்ஹூம் அஷேக் MIAM ஹனீஃபா பஹஜி ஹசரத் அவர்கள் தலைமையில் கல்லூரி அதிபர் அஷேக் MHM லஃபீர் முர்சி ஹசரத் அவர்களின் நெறிப்படுத்தலுடன் கொழும்பு அல் எஹசானியா அரபு கல்லூரியின் பணிப்பாளர் மர்ஹூம் அல் உஸ்தாத் நியாஸ் முகமது ஹசரத் அவர்களின் சிறப்பு சொற்பொழிவுடன் ஷேகுர் ரஹ்மானியா ஜிஃப்ரி ஹசரத் அவர்களின் வழிகாட்டலில் இடம்பெற்றது. 2000ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது 9 மாதங்களின் பின்னர் 15 மாணவர்கள் மற்றும் ஒரு உஸ்தாதை உள்வாங்கி ஷரியா பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிகழ்விற்கு கொழும்பு மர்கஸ் அர் ரஷாத் அரபு கல்லூரியின் உஸ்தாத் மர்ஹூம் அபுல் ஹசன் ஹசரத் அவர்களின் சிறப்புரையை தொடர்ந்து ஷேகுர் ரஹ்மானியா ஜிஃப்ரி ஹசரத் அவர்கள் ஷரியா கற்கை நெறியை ஆரம்பித்து வைத்தமை குறிப்பிடத்தக்கது. கல்லூரியின் பௌதிக வள பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு கல்லூரியின் நிர்வாக உறுப்பினர் மர்ஹூம் அல்ஹாஜ் ஃபாரூக் அவர்களினால் 80 பேச்சு காணி வக்ஃப் செய்யப்பட்டது. அல் ஹக்கானியாவின் முதல் கட்டிடமான அபுபக்கர் கட்டிடத்திற்கான அடிக்கல் 2000ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி நாட்டி வைக்கப்பட்டு 2003ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி அன்று 80 மாணவர்களையும் 8 உஸ்தாத்மார்களையும் கொண்டு ஹக்கானியா பள்ளிவாசல் வளாகத்தில் இருந்து புதிய கட்டிடத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக 4 மாடி கட்டடங்களை கொண்ட இந்த கட்டிடம் பூர்த்தியாவதற்கு சவுதி அரேபிய நாட்டைச் சேர்ந்த மர்ஹூம் ஷேக் ஜாமில் அவர்களின் பங்களிப்பு அளப்பரியதாகும். அப்பங்களிப்பு இடம்பெறுவதற்கு காரணமாக இருந்த ஷேகுர் ரஹ்மானியா ஜிஃப்ரி ஹசரத் அவர்கள் நன்றி கூற மிக தகுதியுடையவர்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு பூரண உடல் ஆரோக்கியத்தை வழங்குவானாக. ஆமீன். இந்த கட்டடத்தில் காரியாலயங்கள், ஷரியா வகுப்பறைகள், தொழுகை அறைகள், ஆசிரியர் அறைகள் மற்றும் குளியலறை வசதியுடன் 500 மாணவர்கள் தங்குவதற்கான விடுதிகள் அமையப்பெற்றுள்ளன. உமர் கட்டடம். ஆம், 2005ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி அன்று அல் ஹக்கானியா அரபு கல்லூரி தனது 6 வருட பயணத்தில் புதிய பொறிமுறையை கொண்டு முப்பெரும் விழா எனும் பெயரில் கொண்டாடுகின்றது. முதலாவது, இத்திகதி வரை அல் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களை கௌரவப்படுத்தியது. அடுத்து 2வது கட்டடமான மஸ்ஜிதையும் நூல் நிலையத்தையும் உள்ளடக்கிய உமர் கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. 3வது, மார்க்க கல்வியுடன் லௌகீக கல்வியை இணைத்து ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழி மூலம் கற்றுக் கொடுக்க முடியும் என்பதனை தேசிய ரீதியில் அறிமுகப்படுத்தியதுடன் அதனை அங்குரார்ப்பணம் செய்தது. இந்த கட்டிடத்தின் மஸ்ஜித் பகுதி 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்று தென்னிந்தியாவைச் சேர்ந்த கலீல் அஹமது கீரனூரி ஹசரத் அவர்கள் மற்றும் மர்ஹூம் ஷேகுல் ஃபலா அப்துல்லா ஹசரத் அவர்கள் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டு திறந்து வைத்தார்கள். இந்த கட்டடம் 4 மாடிகளை கொண்டதாகும். இந்த கட்டடத்தில் பள்ளிவாசல், நூல் நிலையம், உயர் கற்கை பிரிவின் வகுப்பறைகள், ஆசிரியர் அறைகள் மற்றும் குளியலறை வசதிகளுடன் 100 மாணவர்கள் தங்குவதற்கான விடுதிகள் அமைய பெற்றுள்ளன. இக்காலப்பகுதியில் கல்லூரிக்கான காணிகள் கொள்வனவு செய்யப்பட்டு கல்லூரியின் பரப்பு விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். முதல் பட்டமளிப்பு நிகழ்வு. இதனைத் தொடர்ந்து சமூகத்தின் தொண்டர்களாக உருவாக்கப்பட்ட முதல் 9 உலமாக்கள் 2007ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி அல் ஹக்கானி என்ற பட்டம் பெற்று வெளியேறுகின்றனர். இதுபோன்று ஒவ்வொரு வருடமும் பட்டம் பெற்று வெளியேறும் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு வருடா வருடம் ஆளுமை மிக்க உலமாக்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கின்றார்கள். உஸ்மான் கட்டடம். லௌகீக கல்வியை, அதாவது பாடசாலை கல்வியை போதிப்பதற்கான பிரத்யேக கட்டிட தேவையை உணர்ந்த நிர்வாகம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி அதற்கான அடிக்கல் நடும் வைபவத்தை நடத்தியது. இக்கட்டடத்துக்கு உஸ்மான் கட்டடம் என பெயரிடப்பட்டது. தாங்கள் அந்த கட்டடத்தின் கேட்போர் கூடத்தில் தான் அமர்ந்திருக்கின்றீர்கள். பாடசாலை பாட வகுப்பறைகள், காரியாலயங்கள், விஞ்ஞான ஆய்வு கூடம், கணினி கூடம், கேட்போர் கூடம் போன்றவற்றை உள்ளடக்கிய 4 மாடி கட்டடம் 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டதுடன் கலாசாலையின் நிரந்தர வருமானத்திற்கான அல் வக்ஃபுல் ஹைரி என்ற நிதி சேகரிப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அல் வக்ஃபுல் ஹைரி திட்டம். இந்த நிதி திட்டம் இக்கல்லூரியில் கல்வி கற்கும் வறுமை கோட்டிற்குட்பட்ட மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை தடையின்றி தொடர்வதற்கும் அவர்களுடைய செலவுகளை பராமரிப்பதற்கும் துணை புரிகின்றது. உண்டியல் திட்டம், ஆட்டுப்பண்ணை, ஆட்டுப்பால் உற்பத்தி, மாணவர்களுக்கான சிற்றுண்டிச்சாலை,
மற்றும் மசாலா உற்பத்தி சாலை போன்ற திட்டங்கள் அல் வகுஃபுல் ஹைர் என்ற திட்டத்தின் மூலம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உயர்கற்கை பிரிவு கல்வித்தரத்தின் அடுத்த கட்டமாக உயர்கற்கை பிரிவு 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதி சம்மாந்துறையைச் சேர்ந்த மர்ஹூம் அலியார் ஹசரத் மற்றும் ஷேகுர் ரஹ்மானியா ஜிப்ரி ஹசரத் அவர்கள் மூலம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதில் 6 ஹதீஸ் கிரந்தங்களை படிக்கும் தௌரத்துல் ஹதீஸ் பிரிவு, உலமாக்களுக்கான அல் குர்ஆன் மனன மற்றும் கிராத் பிரிவு, சிங்கள மொழி மூல மத ஒப்புட்டாய்வு பிரிவு என்பன உள்ளடங்கியுள்ளன. அலி கட்டடம் ஹிஃபுல் பிரிவுக்காக தனி கட்டடம் ஒன்றை அமைப்பதன் அவசியம் கருதி கல்லூரியின் 7 மாடிகளை கொண்ட அலி கட்டடத்தின் அடிக்கல் நடும் வைபவம் 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடைபெற்று துரிதமாக கட்டட வேலைகள் நடைபெற்று 2013ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. 7 மாடி கட்டடமாகிய இந்த கட்டடத்தில் அல் குர்ஆனை மனனம் செய்யும் வகுப்பறைகள், காரியாலயங்கள், ஆசிரியர் அறைகள் மற்றும் குளியலறை வசதிகளுடன் 400 மாணவர்கள் தங்குவதற்கான விடுதிகள் அமைய பெற்றுள்ளன. சமையலறை கட்டடம் கல்லூரியின் அடிப்படை வசதியான சமையலறை கட்டடத்திற்கு 2012ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டதோடு 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி இந்த சமையலறை பகுதி திறந்து வைக்கப்பட்டது. பலநோக்கு கட்டடம் தொழிற்பயிற்சி நிலையம், 150 பேருக்கு வசதியளிக்கும் கேட்போர் கூடம் மற்றும் மாணவர்களின் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு நோயாளிகளாக ஆகும் நேரத்தில் பிரத்யேகமாக கவனிப்பதற்கான ஒரு பகுதி என்பவற்றை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பலநோக்கு கட்டடத்தை அமைப்பதற்கான அடிக்கல் நடும் வைபவம் 2015ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி நடைபெற்றது. 2019ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி கேட்போர் கூடம், பல்வைத்திய பகுதி மற்றும் சிறுகடை தொகுதிகள் திறந்து வைக்கப்பட்டதுடன் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி மருத்துவ சிகிச்சை பிரிவு திறந்து வைக்கப்பட்டது. மைதானம் மேலும் மாணவர்களின் உடல் ஆரோக்கியம் மற்றும் மாணவர்களின் எண்ணிக்கை 1000 என்பதனால் விசாலமான மைதானத்தின் தேவை உணரப்பட்டு பல காணிகளை கொள்வனவு செய்து மைதானம் நிறுவப்பட்டது. இந்த மைதானத்தின் நிர்மாண பணிகள் 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றன. குழாய் கிணறு திட்டம் கல்லூரி மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு, கட்டிடப் பணிகள் மற்றும் சமையலறையின் தேவைப்பாடுகள் என்பவற்றை கருத்தில் கொண்டு இந்த கல்லூரியில் நீண்ட காலம் தீராத சிக்கலாக இருந்து வந்த நீர் தேவை அல்லாஹு தாலாவின் அருளால் நிறைவேற்றப்பட்டு 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், தற்பொழுது 3000 பேரின் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா பரக்கத் செய்திருக்கிறான். இதன் அனைத்து திருத்தப் பணிகளும் இதை செய்து தந்தவர் மூலமே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும். அல் மர்ஹூமோன்கள் இவ்வாறு தொடரும் ஹக்கானியாவின் பயணத்தில் கௌரவ நிர்வாக உறுப்பினர்கள், உஸ்தாத்மார்கள் மற்றும் மாணவர்களின் இழப்புகளும் இல்லாமல் இல்லை. இந்த தருணத்தில் அவர்களை ஞாபகம் செய்து துஆ செய்வது எமது கடமை. அந்த வகையில் 2002ஆம் ஆண்டு வபாத்தான அல்ஹாஜ் பதருதீன், 2011ஆம் ஆண்டு வபாத்தான மர்ஹூம் அல்ஹாஜ் ஃபாரூக், 2015ஆம் ஆண்டு வபாத்தான மர்ஹூம் அல்ஹாஜ் நியாஸ், 2021ஆம் ஆண்டு வபாத்தான மர்ஹூம் அல்ஹாஜ் அல் ஆலிம் ஹனிஃபா ஆகியோரை நாங்கள் குறிப்பிடலாம். இவர்கள் அனைவரினதும் இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. குறிப்பாக கௌரவ தலைவர் மர்ஹூம் அல்ஹாஜ் ஹனீஃபா பஹ்ஜி ஹசரத் அவர்களின் அனுபவம் மற்றும் ஆளுமைகள் தான் இந்த கல்லூரியின் மேம்பாட்டின் அடிப்படை. அல்லாஹு தஆலா அவர்களை காரணமாக்கி இந்த கல்லூரியை வளர்த்திருக்கின்றான் என்பதுதான் யதார்த்தம். அதே போன்று எம்மை விட்டு பிரிந்த உஸ்தாத்மார்களாகிய திகனையைச் சேர்ந்த மர்ஹூம் அஷேக் ஜரூக் மற்றும் தஸ்கரையைச் சேர்ந்த மர்ஹூம் அல் ஹாஃபில் சிராஜ், மாணவர்களாகிய அக்கரை பற்றைச் சேர்ந்த மர்ஹூம் அல் ஆலிம் இஹ்சானுல் ஹக் அல் ஹக்கானி மற்றும் மாவனல்லையைச் சேர்ந்த மர்ஹூம் அல் ஹாஃபில் அல் ஆலிம் ஆசாத் அல் ஹக்கானி ஆகிய அனைவரின் பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து கபறுகளை சுவன பூஞ்சோலையாக்குவானாக. ஆமீன். மாணவர் திறன் விருத்தி மையம் மாணவர்களின் மும்மொழி பேச்சு, எழுத்து மற்றும் ஏனைய திறன்களை மேம்படுத்துவதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட மையம்தான் இது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி இந்த மையம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. அல் ஹனீஃப் சேமிப்பு அமைப்பு கல்வி கற்கும் மாணவர்கள் மற்றும் உஸ்தாத்மார்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அல் ஹனீஃப் சேமிப்பு அமைப்பு. இது 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. மேலும் 2009ஆம் ஆண்டிற்கும் 2019ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் எமது ஹக்கானியா கல்லூரியில் ஜோர்தான், இந்தியா, மாலைதீவு ஆகிய வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்களும் கல்வி பயின்றமை விசேட அம்சமாகும்.
அல்லாஹு தாலாவின் அருளால் கல்லூரியின் வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு வளமான சொத்துக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கல்லூரிக்கு சொந்தமான அனைத்து அசையா சொத்துக்களையும் ஒரு தொண்டு அறக்கட்டளையாக மாற்றப்பட்டு 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி முஸ்லிம் சமய மற்றும் பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தில் சட்டபூர்வமாக ஹக்கானியா முஸ்லிம் தொண்டு அறக்கட்டளையாக, அதாவது ஹக்கானியா முஸ்லிம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இலங்கை முஸ்லிம் சமூகத்தில் ஒரு முக்கியமான கல்விக் கோட்டையாக விளங்கும் அல் ஹக்கானியா அரபு கல்லூரியில் தற்பொழுது 850க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயில்வதோடு 70 உஸ்தாத்மார்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட கல்விசாரா ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். ஹக்கானியாவின் 27 வருட பயணத்தில் புதிய தலைமுறைக்கு மதம், மொழி, அறிவியல் மற்றும் சமூக பொறுப்புணர்வை கற்பித்து உருவாக்கும் இக்கல்லூரி இதுவரை 575 ஆளுமை மிக்க உலமாக்களையும் 750 அல் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களையும் உருவாக்கியிருக்கிறது. அந்த வகையில் அல் ஹக்கானியா அரபு கல்லூரி இலங்கை இஸ்லாமிய சமூகத்திற்கு பாரிய கல்வி கோபுரமாக விளங்குகிறது என்பதை சந்தோஷமாக கூற முடியும்.